சோத்திரம். நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த அருமையான நல்ல உபவாச நாட்களிலே கடைசியாக நாங்கள் ஏறெடுக்க போகிற இந்த உலகத்திற்கான ஸ்பெஷல் செயின் ப்ரேயருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் தகப்பனை ஜெபிக்க போகிற, கலந்து கொள்ள போகிற ஒருவரையும் உடைய கரத்திலே தருகிறேன். இதோ இந்த உபவாச நாட்களில் ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பான ஜெப குறிப்பை எங்களுக்கு கொடுத்து, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், ஊழியர்கள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக விஷயங்களை குறித்து ஜெபிக்க வைக்க போகிறீரே. உமக்கு நன்றி தகப்பனே. இதை கலந்து கொள்கிற நாங்கள் பாக்கியவான்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் அப்பா, இந்த தொடர்ந்து இந்த ஆராதனை மூலமாக நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். எல்லோரும் ஒரு பாடல் பாடுவோம். பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. 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 ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. நம் ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்லை, பயமில்லையே. சொல்லுங்க, பயமில்லை, பயமில்லையே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருகச் செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருகச் செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. சொல்லுங்க, ஜெயம் ஜெயம் தானே. எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள், என் ரட்சகர் எனக்குள்ளே, இதையும் உலகம் அறியும். எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள், என் ரட்சகர் எனக்குள்ளே, இதையும் உலகம் அறியும். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க. Oh yes, no more failure. Oh thank you Jesus. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை. Oh fear not, I will with you. Oh I am with you. ஹலபா. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. நம் ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு.
ஹல்லேலூயா. ஓ, ஜெபிப்பதற்கு முன்பாக நம்ம இருதயங்களை ஆயத்தப்படுத்தலாம். ஆவியானவர் தாமே நம்ம வாஞ்சையோடு ஆத்தும பாரத்தோடு எல்லா விஷயங்களும் மாறும்படி அதிகாரத்தோடு ஜெபிக்க இப்பொழுது உங்களை பலப்படுத்த போகிறார். ஓ, அப்படியா ஆவியானவர் உங்களை பலப்படுத்தும்படி விட்டு கொடுங்க. ரெத்தா நீ ஷோந்தோ லோபோ ரீமானா ஹலாமோனோ ஷம்மனந்தலா பரந்தரந்தராம். ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த உதடுகள் இன்று தொடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த உதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. கேளுங்க. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. காற்றே, காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ஓ ரஷபலபரா, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. காற்றே, ஓ ரஷபல துரிபாரா. காற்றே, காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ஓ, சரண்டர் சரண்டர் சரண்டர். ஒரு ரபனி ஷமனதலோ போரி ஷமனந்தலந்தரந்தரா. ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், கையின் பிரயாசம், பொருளாதாரம் எல்லாவற்றையும் அர்ப்பணிப்போம். இப்பொழுது அந்த உயிர்த்தெழுந்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வந்து எல்லா மரணத்துக்கான காரியங்களை மாற்றுகிறது. ஒரு ஷிமா நிஹோ தோரி பாரா பாரா. ப்ரே 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 இன் தி ஸ்பிரிட். ஒரு ரிமனி ஷமோ நோ தோ லிஹானா தலே பரிபனஹா. ஓதோ மணி ஹாமனா பாபா பாபா பாபா. அப்பா, அந்த உலகத்திற்காக செபிக்க போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் கரத்திலே தருகிறேனப்பா. நீர் படைத்த அந்த அருமையான உலகத்தை கெடுக்கிற நாசம் பண்ணுகிற எல்லா விஷயங்களும் அழிந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்திருக்கட்டும். எல்லா உயிரினங்களும் அப்பா இன்னும் அதிகமாக வளரட்டும், பெருகட்டும். ஓ ஹல்லேலூயா. நீர் உண்டாக்கின ஒவ்வொரு படைப்புகளும் பலப்படட்டும். ஓ, வளர்ச்சி உண்டாகட்டும் அப்பா. அழிக்கிற நாசம் பண்ணுகிற எல்லா விஷயங்களும் பட்டு போவதாக இயேசுவின் நாமத்திலே. ஓ, நீர் கொடுத்த அந்த அருமையான உலகத்தை உம்முடைய சித்தத்தின்படி பண்படுத்தி காத்துக்கொள்ளக்கூடிய அறிவை ஒவ்வொருவருக்கும் கட்டளை இடுவீராக. இருதயத்தை கொடுப்பீராக. இதை மனிதர்கள் கெடுக்கிறாங்களே, நாசம் பண்ணுகிறாங்களே, அருமை தெரியாம கெடுத்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அப்பா அந்த உலகத்தை எவ்வளவு அருமையாய் நீர் கொடுத்ததை இன்றைக்கு வாழ தகுதியில்லாததாக மாற்றி கொண்டிருக்கிறார்களே, அது எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரதினி ஷாமனஹந்தலோ பரவராம்.
அப்பா, எத்தனையோ ஜீவராசிகள் வாயிருந்தும் பேச முடியாதபடி, தங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை யாரிடம் சொல்ல முடியாதபடி உம்மை நோக்கி கூப்பிடுகிறதே, அந்த எல்லா ஜீவராசிகளையும் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. எல்லா படைப்புகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இந்த பாவத்தினால இந்த மனிதன் இப்படி கெட்டு இந்த உலகத்தை கெடுக்கிறான், இதெல்லாம் மாறட்டும் அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசியல் கட்டமைப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். அரசியல்வாதிகள் உண்மையாய் அப்பா தங்களுடைய வேலையை செய்து மக்களுக்கு பணியாற்றும்படி, இந்த உலகத்தை சரியான பாதையிலே அவங்க நாட்டை நடத்தி செல்லும்படி நல்ல அதிகாரம் உள்ளவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க, நீதியாய் உண்மையாய் உமக்கு கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய இருதயத்தை கொடுங்க. ஓ ரஷமனா தொலி பரபரமனா. அப்பா, அந்த பூமியிலே உம்முடைய சமாதானத்தை அனுப்பவே வந்தேனே. ஓ இந்த சமாதானம் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜீவராசிகளும் காப்பாற்றப்படட்டும், ஆசீர்வதிக்க படட்டும். எல்லா தேவையில்லாத மரணத்துக்கு காரியங்களை விலக்கி அப்புறப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. நோய் நொடிகள் எல்லாம் மாறுகிறது, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. குறிப்பாக பொறுப்புல உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க உண்மையாய் வேலை செய்யட்டும் அப்பா. ஓ ரஷந்தி நிஹாத லௌபோரி சந்தரஹந்த லாபரந்த ரோபரந்தலே. நீர் உருவாக்கின எல்லா படைப்புகளின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நாளே ஆசீர்வாதங்களை கூறுகிறோம். வாழ்ந்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நாளே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பாபா 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 நீ ஹதேலே ஹொரியாமனந்தலந்தரா. எல்லா தொழில்கள், குறிப்பாக விவசாயம் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறவரே தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த உலகமே மறுரூபமாகட்டும். இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளும் வர்றதுக்கு ஒரே சொல்யூஷன், ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் உண்மை போல ஆக வேண்டும். அப்படி வந்த அந்த உலகம் பூலோகம் பரலோகமாக மாறுமே. அப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கும்படி நாங்கள் விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் எழுந்து சுவிசேஷம் சொல்லும்படி ஜெபிக்கிறோம். எல்லாம் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நாளே. எல்லாம் டிசிப்ளினா மாறட்டும். எல்லாம் ஆண்டவரே ஒழுங்கீனங்கள் எல்லாம் மாறட்டும். வேற்றுமைகள் இருந்து ஒற்றுமை உரட்டும். எல்லா தேவையில்லாத மரணத்துக்கு என்ன பிசாசின் பொய்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் தகப்பனே. உம்முடைய ஜீவனை கட்டவிழ்த்து விடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. சோதரம் மேலோரும் அமருவோம். இப்பொழுது நம்ம ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். அதில் முதலாவது ஜெப குறிப்பை இப்போ நான் பண்ண போகிறேன். குறிப்பாக நம்ம நேச்சரை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் இப்போ பாருங்கள், நம்ம ஹியூமன்ஸ்க்காகலாம் ப்ரேயர் பண்ணிட்டோம். ஆனால் நேச்சர்ஸ், கிரியேஷன்ஸ் எல்லாத்துக்காகவும் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இதில் இயற்கை, மரம், செடி, கொடிகள், காடுகள், கடல்கள், ஆறுகள், குளங்கள் மற்றும் அனைத்து நீர்நிலைகள், அடுத்து மலைகள், பள்ளத்தாக்குகள் பாதுகாக்கப்பட்டு பலப்பட. குறிப்பாக இப்போ ஃபஸ்ட்டு ப்ரேயர் பாயிண்ட் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஓ நன்றி தகப்பனே. அப்பா, நீர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து படைத்தீரே. இன்றைக்கு எல்லா ஏரி குளங்களையெல்லாம் மடக்கி வீடுகளை கட்டி மரங்களை அழிச்சு இந்த உலகத்தை கெடுத்து வைத்திருக்கிறாங்கப்பா. மழை பெஞ்சாலும் ஓவரா பெய்யுது, வெயில் அடித்தாலும் ஓவரா வெயில் அடிக்குது. மக்கள் அறிவின்மையாய் செய்கிற இந்த காரியங்களை மாற்றும்படி செபிக்கிறோம். ஓ ஷமா நிஹா லதோரி சந்த லஹத்தரி ஆந்தலந்தரா. தேவன் ஒவ்வொன்றையும் ஒரு பர்பஸ்க்காக வச்சிருக்கிறார். அந்த பர்பஸ்க்கு பின்னாடி நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத ஒவ்வொருவரும் அறியட்டும் தகப்பனே. அறிவின்மையாய் சுயநலமாய் தங்களுக்காக மாத்திரமே யோசித்து அடுத்து வரப்போற தலைமுறைகளுக்கு என்ன வைத்து போகிறோம் என்பதை யோசிக்காமல், தேவன் வைத்ததை சீரழித்தால் நமக்குத்தான் ஆபத்து என்பதை யோசிக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களை மாற்றுங்க தகப்பனே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்படியாக நீர் மாற்றுகிறீங்க, நன்றி. எல்லா இயற்கை வளங்கள் காப்பாற்றப்படட்டும். எல்லாவற்றிலும் அப்பா உம்முடைய நாமத்தில் ஆசீர்வாதங்களை கூறுகிறோம். எல்லா ஆண்டவரே துறவெடுக்கப்படாத அநேக கிணறுகள் துறவெடுக்கப்படட்டும். ஆண்டவரே மூடி போட்ட குளங்கள், நீர்நிலைகள் எல்லாம் மறுபடியும் திரும்பட்டும் அப்பா. எல்லா இடங்களும் எங்கெங்கெல்லாம் அதெல்லாம் மடக்கப்பட்டதோ, எல்லாம் அழிக்கப்பட்டதோ எல்லாம் மறுபடியும் அதது இடத்துக்கு வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா இடத்திலும் ஒரு சுகாதாரம், ஒரு மேன்மை, உம்முடைய சித்தம் பரிபூர்ணமா இருக்கட்டும். நீர் எந்த நோக்கத்திற்காக ஒவ்வொன்றையும் அழகா வைத்தீரோ அதை ஸ்பாயில் பண்ற எல்லா பிசாசினுடைய வல்லமைகள், அவன் வழியிலே செயல்படுகிற மனிதர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இயற்கைகள் ஒவ்வொன்றும் அப்பா உமக்கு அழகாய் கீழ்ப்படிந்து செயல்படுகின்றதே. அதை கெடுக்கிற எல்லா மனிதர்களையும் ஆண்டவரே நீர் இன்றைக்கே சந்தித்து மாற்ற போற கிருபைக்காக நன்றி அப்பா. அது எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் என்பதை ஒருவரும் உணரட்டும் தகப்பனே. உடைய கரத்தின் கிரியைகள் என்பதை ஒருவரும் உணரட்டும். இயற்கையை அழிக்க கூடாது, அது நமக்கு ஆபத்துங்கிறத அறிவு வரட்டும். அதை பாதுகாக்க வேண்டும், அதை பண்படுத்த வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறாருங்கிற அந்த ஞானம் உண்டாகட்டும் அப்பா. அழிக்கப்பட்ட எல்லாம் உருவாக்க
உருவாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிஷந்தே லிஹா ராமோ நோதோ லிமா நிஹமா நோ சந்தலஹந்தரி ரோதோ ஷாமணி தலே தரோமணி ஓ பனா தரோமணி சந்தலஹந்தரி ஆந்தரோ ஷபோ லபோ திரியாந்தலந்தரா. Oh, in the name of Jesus. Oh, we bless all creation. Oh, Shama no do riba raba rahana. எல்லா காடுகள், மேடுகள், மரங்கள், பள்ளத்தாக்குகள், மலைகள், குன்றுகள் எல்லாம் ஆண்டவரே செழிக்கட்டும், 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 செழிக்கட்டும். அழிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் இப்பொழுதே உருவாக்கப்படட்டும், உருவாக்கப்படட்டும், உருவாக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்பா, உம்முடைய கரத்தின் கிரியைகள் யாரும் தொழுவதற்கு அனுமதி கிடையாதப்பா. எல்லாம் மாறட்டும், எல்லாம் உருவாக்கப்படட்டும். பலப்படுத்துங்க. Oh, renew it in the name of Jesus Christ. எல்லாம் புது பொலிவோடு நீர் ஆரம்பத்தில் எவ்வளவு அழகா உருவாக்கி வைத்திருந்தீரோ அதே போல மாறட்டும். ஓ, அதே போல மாறட்டும். கண்கொள்ளா காட்சியாக மாறட்டும், பசுமையாக மாறட்டும். ஓ, எல்லாம் செழிப்பானதாக. ஓ, நீர் நிரம்பி வழியட்டும். ஓ ரதானாபோனோ ஷம்மனா அந்தலந்தரந்தோரோ பரிந்தலிந்தராபரந்தராம். அப்பா, அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வைத்து எத்தனை உயிரினங்கள் அதை சார்ந்து வாழ்ந்திருக்கும். எல்லா இடத்துலயும் ஆண்டவரை மாற்றம் வரட்டும், காப்பாற்றப்படட்டும், ஜீவனோடு இருக்கட்டும். எல்லா இடங்களிலும் இப்படி ஒரு ரெஸ்டரேஷனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து விடுகிறோம். The name of Jesus. Oh, hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம இரண்டாவது ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். இரண்டாவது ஜெப குறிப்பு, எல்லா உயிரினங்கள், குறிப்பாக விலங்குகள், பறவைகள், அனைத்து வகை ஊர்வன, பரப்பன, கடல்வாழ் உயிரினங்கள், வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் இருக்க செகண்ட் பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்காக இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். செகண்ட் பாயிண்ட், சொன்னவங்க பேர் கொடுத்தவங்க என்ன வரலன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளே ஜெபிக்கலாம் இரண்டாவது பாயிண்ட்டுக்காகவும். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எல்லா உயிரினங்களும், குறிப்பாக ஆண்டவரே விலங்குகள், பறவைகள், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த வாயில்லாத ஜீவன்கள், ஆண்டவரே தனக்கு என்ன வேண்டும்னு சொல்ல தெரியாத ஜீவன்கள், தங்களுக்கு ஒரு அநீதி நடந்தால் தட்டி கேட்க முடியாத ஜீவன்கள், அந்த 5 அறிவு ஜீவன்கள், எத்தனையோ ஆண்டவரே உயிரினங்களை படைச்சிருக்கிறீங்க. எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கரத்தின் கிரிகள், அதை அழிக்கிற கெட்டுக்கிற எல்லா விஷயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்கிறோம் தகப்பனே. ஒரு ரித்தி நீ சந்தே லேஹோ தோரிமா நாகந்தல எல்லா உயிரினங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். அதை வளரட்டும், பெருகட்டும், உயரட்டும். அப்பா, அதை அழிக்கிறதுக்கு, அதை கெடுக்கிறதுக்கு, அதை துன்புறுத்துவதற்கு, அதை ஸ்பாயில் பண்றதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஷாமா நீதோ லோப ரீதாராபரா. அப்பா, அது எவ்வளவோ கஷ்டங்கள் படுதுப்பா, அது எவ்வளவோ அநியாயங்களை சந்திக்குது. தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுது, வெயில்னால கஷ்டப்படுது, அதிக மழைனால, குளிர்னால கஷ்டப்படுது, மரங்களை வெட்டுறதுனால கஷ்டப்படுது, நீர்நிலைகள் இல்லாம கஷ்டப்படுது, எத்தனையோ பிரச்சனைகள். ஓ, மரங்கள் மட்டுமல்ல, ஓ காடுகளையும் அழித்து அங்கேயும் வாழ முடியாம கஷ்டப்படுது. எத்தனையோ போராட்டங்கள் தகப்பனே. எல்லா ஜீவராசிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்பா, அது எல்லாம் உம கரத்தின் கிரியைகள் என்று இந்த மனிதர்கள் உணரட்டும். தேவன் எல்லாத்தையும் ஒரு பர்பஸ்க்காக தான் வைத்திருக்கிறாங்கிறதை உணரட்டும். எதுவுமே வேஸ்ட் இல்லைங்கிறதை உணரட்டும். அப்பா, அதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைங்கிற அறிவு வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு ஷம்மன் நஹ தோலி பரிதரமனதரோ எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இன்றிலிருந்து அவங்களுக்கு எதிரான விஷயங்களை பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. குறிப்பாக அப்பா, கடல் வாழ் உயிரினங்கள், அல்லது கடல்ல கூட எவ்வளவோ ஆபத்துகள், பிரச்சனைகள், அங்க கூட அது நிம்மதியா இருக்க முடியாத வண்ணம் எவ்வளவோ ஆண்டவரே இந்த மனிதர்கள் சீரழிக்கிறாங்களே, எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல தகப்பனே, நீர் உண்டாக்கின வானம், ஓ அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் எவ்வளவு அழகா ஒவ்வொன்றையும் முதல் 7 நாட்கள்ல ஆண்டவரே 6 நாட்கள் முதலாவது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து படைத்து, எங்களையும் படைத்து எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகள் என்று சொன்னீரே. ஆனால் எல்லாத்தையும் கெடுக்கிற இந்த மனிதர்களை மாற்றுங்க தகப்பனே.
தகப்பனே. ஓ ரிஷிந்தே லிஹோ ரோபா, we bless all creations in the name of Jesus Christ. ரிஷமா நிதோ ரிபா தாலா பதோ நோபோ ரிஷந்தல ஹம்தரா. எங்க பார்த்தாலும் ஆண்டவரே ஓசோன் படலத்துல ஓட்ட விழுந்துருச்சு, எவ்வளோ இப்ப பூமியில ஹீட் அதிகமாகிட்டு போகுது. இது எல்லாம் எங்களுடைய தவறுனால, மனிதர்களுடைய அறிவின்மையினால அப்பா. சுயம் சுயம் என்று சொல்லி தங்களை பற்றுமே யோசித்து இயற்கையை கெடுக்கிறாங்க. ஓ உம்முடைய விருப்பத்தை மாற்றுறாங்க. அது எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா புழு பூச்சிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கே, இது எல்லாம் மறுபடியும் ரெஸ்டோர் ஆகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த உலகம் அப்படியாக மறுபமாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றிலிருந்து ஆண்டவரே நீரே அதை எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்றீங்க. உடைய கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றுக்கும் நீரே பொறுப்படுத்த நடத்துறீங்க. எல்லாவற்றும் வார்த்தையால தாங்குகிறீங்க. நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து நீர் இப்பொழுதே ஒரு புது பொலிவை, ஒரு கிரேட் ரெஸ்டோரேஷனை கொடுக்குறீங்க. நன்றி. இந்த உலகம் இப்பொழுது மறுபம் ஆகிறது அப்பா. எல்லாம் மாறட்டும் 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 மாறட்டும். உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. இப்போது மூன்றாவது ஜெபக்குறிப்பு நான் முதல்ல வாசிக்கிறேன். எல்லா இடங்களிலும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் இருக்க, நோய்கள் கிருமிகள் ஒழிய. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவினருப்பா, நீங்கள் இன்னைக்கு கொடுத்த இந்த ஜெப குறிப்புகளுக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வாரமும் எங்களை ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ண வைக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே. இதெல்லாம் நடக்கணுன்றது உம்முடைய சித்தம் தகப்பனே. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இயேசுப்பா. எங்கள் மூலயமா நீங்கள் ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸை கொடுத்து எல்லாவற்றிற்காகவும், எல்லா சுகபல ஜீவனுக்காகவும், எல்லா மனுஷர்களுக்காகவும், எல்லா இயற்கை சூழ்நிலைகளுக்காகவும் எங்களை ஒவ்வொரு வாரமாக நீங்கள் ஜெபம் பண்ண வைக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. விசேஷமாக இயேசுப்பா, இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த ஜெப குறிப்பு நேச்சருக்காக இயேசுப்பா நீங்கள் கொடுத்த இந்த ஜெப குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. விசேஷமாக தகப்பனே, இன்னைக்கு இந்த மூன்றாவது ஜெப குறிப்பாக இயேசுப்பா, எல்லா இடங்களிலும் ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகவும் தகப்பனே, நோய் நொடியிலிருந்து எல்லா மனுஷனையும் எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்க தகப்பனே, நீர் எங்களுக்கு தயவு செய்கிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. தகப்பனே, இதோ இயேசுப்பா, கொரோனா பீரியட் இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரியான பீரியட் இருந்தாலும் சரி இயேசுப்பா, எங்களெல்லாம் இயேசுப்பா உம்மை நம்பி இருக்கவங்கள கண்ணின் மணியை போல பாதுகாத்து, எங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்றதோ அது எல்லாத்தையும் பாதுகாத்து தகப்பனே, நீர் வழி நடத்தின கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. இதோ இயேசுப்பா, இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நிறைய விஷயம் எங்களுக்கு எதிராகவே செயல்படுது இயேசுப்பா. எங்களுக்கு சில விஷயம்லாம் நினச்சா பயமாக இருக்குது தகப்பனே. அப்பா, ஆனாலும் அந்த பயத்துலேருந்து உம்மை நம்பினவங்கள நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்களோட தேவைகள் என்னென்னு சந்தித்து நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுக்கு கிடைக்கிற இந்த சந்தோஷம் உம்ப நம்பாதவங்களையும் தகப்பனே, அவங்களுக்கு அறியாமை இருள நீக்கி தகப்பனே, நீங்க மட்டும்தான் என்றதை தெளிவுபடுத்தி தகப்பனே, அவங்க உம்மை நம்பி வந்து உம்மிடத்துல எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் தகப்பனே. உண்மையான அன்போடும் உண்மையான விசுவாசத்தோடையும் உங்ககிட்ட வந்து தகப்பனே, உங்ககிட்ட வந்தா எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும், நிறைவா எங்களுக்கு கிடைக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே கிடைக்கும், எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு உண்மையா நம்ம தேடி வர கிருபை செய்யுங்க தகப்பனே. நாங்க பெற்ற அந்த இயேசுப்பாவோட அன்பை, நாங்க ருசிச்ச அந்த இயேசுப்பாவோட அன்பை எல்லாரும் பெறணும் தகப்பனே. அப்பா, எல்லா வாதை நோயிலிருந்து எல்லாரும் காப்பாற்றப்படணும் இயேசுப்பா. இதோ இயேசுப்பா, நோவா பீரியட்ல தகப்பனே, அந்த கப்பல்ல இயேசுப்பா அவங்க அறியாத மக்கள்லாம் இயேசுப்பா
தத்தளிச்ச போதும் உம்மை தெரிந்து கொண்ட மக்களை, உம்மை நம்பின மக்களை நீர் போட்ல எப்படி ஏத்தினீரோ தகப்பனே, அதே மாதிரி நீங்க எங்களை காப்பாற்ற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா எங்களுக்கு அது சந்தோஷம்தான்ப்பா. ஆனாலும் ஏசப்பா எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு ஏசப்பா. எல்லாரும் அந்த போட்ல ஏற கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லாரும் ஏறதுதான் உமக்கு சித்தம்னு எங்களுக்கு தெரியும் தகப்பனே. ஆனாலும் ஏசப்பா இந்த மக்கள் ஏசப்பா தெரிஞ்சும் தெரியாமலும் உம்மகிட்ட வரக்கூடாதுன்ற அந்த இதோட இருக்காங்க ஏசப்பா. பாவம் ஏசப்பா. ஏசப்பா நீங்க அவங்களெல்லாம் நீங்க வழி நடத்துங்க, அவங்களெல்லாம் நீங்க காப்பாற்றுங்க ஏசப்பா. ஒரு தரம் தகப்பனே உம்முடைய வருகையின் போது ஒரு தரம் விட்டு போகாதபடி நீர் காத்துக்கொள்ளும் தகப்பனே. நாங்க எல்லாரும் ஏசப்பா தெரிஞ்சவங்களும் எங்களோட ஒவ்வொருத்தரையும் நீங்க அறிவீங்க, எங்களோட ஒவ்வொருத்தருடைய மனசையும் நீங்க அறிவீங்க. தெரிஞ்ச உம்மை பத்தி அறிஞ்சவங்களும் சரி, உம்மை பத்தி அறியாதவங்களும் சரி தகப்பனே, ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் உள்ளிருதயங்களை ஆராய்கிற தேவன் நீங்கப்பா. எங்களை விட்டுட்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லை தகப்பனே. நீர் எல்லாரும் இந்த போட்ல ஏத்துங்க. நீர் அப்படியாக ஏற்ற போற கிருபைக்காக நன்றி. எங்களுடைய ஒவ்வொரு வாதை நோயிலிருந்தும் ஒவ்வொரு இயற்கை பேரிடரிலிருந்தும் எங்களை காப்பாற்ற கிருபைக்காக நன்றி. இதோ இந்த கால சூழ்நிலை ஏசப்பா உலகத்துல என்னென்னமோ நடக்குது தகப்பனே. அவியனப்பா நீர் அது எல்லாத்திற்காகவும் எங்களை ஜெபம் பண்ண வைக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. எவ்வளோ விஷயம் போர்னால ஏசப்பா எவ்வளோ விஷயம் நடக்குது அப்பா. இது எல்லாம் எங்களை நீங்க தெளிவா காட்டுறீங்க தகப்பனே. நீங்க எல்லாத்தையும் தெளிவா காட்டுறீங்க, உம்முடைய வருகையை நீங்க தெளிவா காட்டுறீங்க. ஆனாலும் இந்த மக்கள் ஏசப்பா உம்மகிட்ட வராதபடி பிசாசானவனை அவங்க கண்கள்ல மறைச்சு வச்சிருக்காங்க. உம்மகிட்ட வராதபடி அவங்களோட மனசை கல்லாக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து போடும் தகப்பனே. இதை செய்யறது உம்மால மட்டுமே ஆகும் தகப்பனே. நீர் யாரையும் விட்டு போறது உம்முடைய வருகையின் போது யாரையும் ஒமிட் பண்ணிட்டு போறது உம்முடைய சித்தம் இல்லை தகப்பனே. நீர் படைச்ச ஒவ்வொரு உயிரும் உமக்கு சொந்தமானது. நீர் படைச்ச ஒவ்வொரு ஆத்மாவும் உமக்கு சொந்தமானது. நீர் படைச்ச சகலமும் உமக்கு சொந்தமானது. நீர் படைச்ச ஒவ்வொரு இயற்கையும் உமக்கு சொந்தமானது தகப்பனே. நீர் எல்லாத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும் ஏசப்பா. உமக்கிட்ட நாங்க எல்லாமே வர கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆரோக்கியமான சூழ்நிலையை அப்பா பேரிடர்ல இருந்தும் ஏசப்பா, இந்த அதிகமான வெயில்ல இருந்தும் ஏசப்பா, இதுக்கு எல்லாமே நாங்க தான் காரணம் தகப்பனே. நீங்க நல்லதான்ப்பா படைச்சிங்க. ஆனாலும் அது எல்லாத்தையும் அழிச்சு ஒரு வேற மாதிரியே நீங்க அழகா படைச்ச அந்த இயற்கை ஏசப்பா மனுஷன் வேற மாதிரி அவனோட சுயநலத்துக்காக மாற்றிட்டான் தகப்பனே. அப்பா இயற்கை சூழ்நிலையை நீர் படைச்ச அந்த இயற்கை சூழ்நிலை மறுபடியும் வர கிருபை செய்யுங்க. இது ஒவ்வொரு மனுஷனும் உணர கிருபை செய்யுங்க. அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்திலேயாவது நாங்க உணர கிருபை செய்யுங்க. அதை திரும்ப புதுப்பிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அழகான இயற்கை சூழ்நிலையை தாங்க. வெயில இருந்து எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. மழையில இருந்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. தண்ணீர் பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. பஞ்சத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. இது விசேஷமா இந்த சமீப காலமா இந்த கேஸ் ப்ராப்ளம், அப்புறம் இந்த சாப்பாடு விஷயம், தண்ணி விஷயம், இதெல்லாம் ஏசப்பா ரொம்பவே குறைவா இருக்கு ஏசப்பா. எங்களுக்கு இதெல்லாம் எங்களோட அன்றாட தேவைகள் ஏசப்பா. இதெல்லாம் எங்களோட பாவ காரியங்களெல்லாம் ஏசப்பா எங்களாலதான் ஏசப்பா இதெல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்பா. நீங்க ஸ்டாப் பண்ணலே. நாங்க செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் நீங்க வெளிப்படுத்துறதுக்கு உங்களுடைய இரண்டாம் வருகையை நீங்க தெளிவா வர்றீங்க அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு காட்சி அறிகுறி தகப்பனே. ஆனாலும் ஏசப்பா நீங்க எங்களை அதெல்லாம் தான் பாதுகாக்க வல்லவர் தகப்பனே. அப்பா நாங்க ஓடி வந்தாலே நீங்க இது எல்லாத்தையும் அழகா மாற்ற முடியும் ஏசப்பா. அப்பா இத போர் காரணமா ஏசப்பா ஒவ்வொரு நாட்டிலயும் இப்ப போர் நடக்குது தகப்பனே. அப்பா இந்த போர் நடக்கிற காலத்துலதான் எங்களுக்குன்னு அது பாதிப்பு வரும்போதுதான் நாங்க ஜெபம் பண்றோம். முதலாவது எங்களை மன்னியும் தகப்பனே. இதெல்லாம் ஏசப்பா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் நாங்க ப்ரேயர் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்களோட டே பை டே லைஃப்ல நாங்க அதை வந்துட்டு ப்ரேயர் ரெக்வெஸ்டா வைக்க ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா எங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நாங்க அதை நினைச்சு ப்ரேயர் பண்றோம். அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் நினைச்சு ப்ரேயர் பண்ண கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களுக்குன்னு அது பாதிப்புன்னு வரும்போதுதான் நாங்க அதை ப்ரேயர் பண்றோம். அப்பா எங்களை மன்னிச்சிடுங்க தகப்பனே. அப்பா இதுவும் எங்களுக்கு ஒரு பாடம் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்க எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ண கிருபை செய்யுங்கப்பா. அதை ஒவ்வொரு நாளும் நாங்க மைண்ட்ல ஏத்திக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. போற ஏசப்பா நீங்க சமாதானமா போர் ஏற்படுத்துகிற ஒவ்வொரு
பெரிய ஆளுங்க மத்தியிலும் ஏசப்பா அப்பா ஒவ்வொரு நாட்டுல இருக்க அதிபர்கள் ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா அவங்களுக்குள்ள சமாதானத்தை நீர் ஏற்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்குள்ள சமாதான உடன்படிக்கை நாங்க ஏற்படுத்துறோம்ப்பா. இதை நாங்க இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறோம்ப்பா. அப்பா இயேசுவின் நாமத்துல எங்களுக்கு அதிகாரம் உண்டுப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்க கட்டளையிடுறோம்ப்பா. சமாதானத்தை தாங்க, சமாதானத்தை நீங்க கொடுத்த கிருபைக்கு நன்றி. இதெல்லாம் மாறணும், எல்லாம் மாறணும், எல்லா சூழ்நிலையும் மாறி உமக்கு நாங்க துதிக்க உமக்கு நன்றி சொல்ல கிருபை செய்யுங்கப்பா. விசேஷமாக மறுபடியுமாக இந்த கொரோனா பீரியடோ இல்ல வேற எந்த நோய் கிருமியோ, எந்த வாதை நோயோ ஏசப்பா, எந்த லாக்டவுனோ ஏசப்பா, எதுவுமே வரக்கூடாது ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு கண்ட்ரியும் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தினால தெளிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு கண்ட்ரியும், ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு தெருவும், ஒவ்வொரு ஜீவனும் இயேசுவின் நாமத்தினால பாதுகாக்கப்படட்டும் ஏசப்பா. எந்த நாசமோசமான கிருமி எங்களை அண்டக்கூடாது ஏசப்பா. நீர் படைச்ச ஆத்துமா ஏசப்பா, ஒவ்வொரு உயிரும் நீர் படைச்சது, அதை தொடுறதுக்கு பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏசப்பா. ஏசப்பா நாங்க எல்லாத்துல இருந்தும் விடுபடுவோம், எல்லாத்துக்கும் விடுபட்டு உமக்கு நன்றி செலுத்துவோம் தகப்பனே. ஆன்லைன்ல பாக்குறவங்களும் அப்பா நாங்க ஜெபம் பண்ற, நேரடியா ஜெபம் பண்ற எல்லாரையும் கூட தகப்பனே உமக்கு கருத்துல ஒப்படைக்கிறோம். எல்லாருக்கும் இதை ஒரு பயத்தோடையும் ஒரு ஞானத்தோடையும் இதை எடுத்து ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபம் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இதுக்கு ஒரு மும்மரமா ஏசப்பா ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து நாங்க அதை ஜெபம் பண்ண கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீரே எல்லாத்தையும் சமாதானமா வழி நடத்துற கிருபைக்காக நன்றி. அழகான சூழ்நிலையை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி. எல்லா நோய் கிருமிகளும் இதோ ஏசப்பா இந்த நேரத்துல பிரசவ வலியால, மரண படுக்கையினால, வேற எந்த நோயினாலும் அப்பான்னு சொல்லிட்டு அழுகிற ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினால சுகபல ஜீவன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால நீ ஏசப்பா சிலுவையில நீங்க எங்களுக்காக எல்லாத்தையும் நீங்க எங்களுக்காக நீங்க பட்டுட்டீங்கப்பா. நாங்க ஏன்பா திரும்ப அந்த மனவேதனையும் வலியும் நாங்க ஏன்பா சுமக்கணும்? எங்களுக்காக நீங்க பட்டுட்டீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி. அந்த சுகபல ஜீவனை நீங்க கொடுத்து ஒவ்வொருத்தரையும் மருத்துவமனையில இருக்கவங்களும் சரி, எந்த சூழ்நிலையில இருக்காங்க சரி, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும், உயிரற்ற ஜீவன் உயிருள்ள ஜீவன் வரைக்கும் ஏசப்பா, ஐந்தறிவு படித்த மிருகம் எல்லாத்தையும் ஏசப்பா இயேசுவின் நாமத்தினால எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தினால ஏசப்பா தெளிக்கிறோம் ஏசப்பா. சுகபல ஜீவனோட வீடு திரும்ப கிருபை செய்யுங்க. கண்டிப்பா ஏசப்பா யாராவது ஒருத்தராவது இதை பார்த்து அப்பா எல்லாருமே நன்றி சொல்லணும் ஏசப்பா. இதை எல்லாருமே பார்ப்பாங்க ஏசப்பா. பார்க்குற ஒவ்வொரு ஆத்மாக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எல்லாத்தையும் நீங்க சமாதானமா வழி நடத்துற கிருபைக்காக நன்றி, நன்றி ஏசப்பா. we love you Jesus, we love you. நன்றி ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்போது 4வது ஜெப குறிப்பு, மக்கள் எந்த தீங்கும் இல்லாமல் ஆரோக்கியமாக சுகாதாரமாக வாழ இந்த உலகம் பயனுள்ளதாக நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்க இப்ப ஜெபிக்க போகிறோம். ஃபோர்த் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பன், ஸ்தோத்திரம் 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 நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. மக்கள் எந்த தீபம் இல்லாமல் ஆரோக்கியமாக சுகாதாரமாக வாழ சுவாமி நாங்க எல்லாம் வச்சு அந்த உலகத்தை அத்தனையோ பேரு சுவாமி அப்பா எல்லா வச்சுல ஒப்பு கொடுக்கணும் கட்டாவே அப்பா. எல்லா பேரும் நல்ல ஆரோக்கியமா வாழணும் கட்டாவே. எந்த குறையும் உங்க வாழ்க்கையில ஓசப்பா இந்த உலகத்தையும் சுவாமி நேச்சுரலா சுவாமி எல்லா இடத்துலயும் சுவாமி நல்ல ஆரோக்கியமா எல்லாரும் வாழணுமே கட்டாவே அப்பா. அவங்களுக்கு எதுவுமே குறையப்படக்கூடாது அப்பா. அப்பா அவங்களுக்கு ஹெல்த்லயோ சுவாமி, பினான்சியலோ கட்டா, அவங்க வீடு குடும்பத்துல சுவாமி ஒரு அப்பா ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் எல்லாத்திலயும் சுவாமி அவங்க ஃபுல்ஃபில்லா ஒரு வாழ்க்கை வாழத்துக்கு சுவாமி எல்லா மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன் அப்பா, ஆமேன். அவங்களுக்கு பினான்சியல சுவாமி அப்பா அவங்க வீட்டுல சாந்தி சமாதானமா கர்த்தாவே எல்லாருமே வாழத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் கர்த்தாவே. அதே போல அப்பா அவங்களுக்கு எந்த நோய் தொடக்கூடாது, எந்த வைரஸ் இருந்தாலும் எந்த கொள்ள நோய் இருந்தாலும்
அப்பா தொடக்கூடாது. எப்பா ஏசப்பா இந்த நேச்சுரலியா கர்த்தாவே அப்பா எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சுவாமி, அர்த்குவேக் வந்தாலும் சுவாமி, சுனாமி வந்தாலும் கர்த்தாவே இந்த உலகத்துல சுவாமி நீங்க சொன்ன வார்த்தையின்படி என்னை நம்பி இருக்கிறவங்க சுவாமி எந்த பஞ்சம் வந்தாலும் அப்பா சிங்கக்குட்டி பட்டினி இருந்தாலும் எங்க பிள்ளைகளும் பட்டினி இருக்காது. அதே போல கர்த்தாவே இந்த உலகத்துல இருக்கும் எத்தனை பிள்ளைகளும் சுவாமி அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் அப்பா, எல்லாரும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ் லார்ட் அப்பா. ஆமென் அப்பா. யாராவது சுவாமி நல்ல அப்பா கையார் வேலை நான் செய்ய ஆசீர்வாங்க அப்பா. உங்களுக்கு அறியாத பிள்ளைகளும் நிறைய பேர் இருக்காங்க கர்த்தாவே. அவங்க நீங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உண்மையோ கஷ்டத்தோட அப்பா, உண்மையோட அவங்க அப்பா வேலை செய்ய கையார செய்ய வேலை அவங்களை ஆசீர்வதிங்க அப்பா. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. அதே போல இந்த உலகம் அப்பா பையன் உலகாக நன்மை கொடுக்க இருக்க ஒப்பு கொடுக்கிறப்ப நேச்சுரல் பிளெஸிங் அப்பா உங்களுக்கு கிடைக்க கிருபை தாங்க கர்த்தாவே. நீங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இப்போது 5வது ஜெப குறிப்பு. கனிம வளங்கள், தாதுக்கள், உலோகங்கள் பாதுகாக்கப்பட பெறுக. இது எல்லாமே தேவன் தான் இந்த பூமிக்கு அடியில் நமக்கு வச்சிருக்காரு. எல்லாமே நமக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸான ஒன்று. இது எல்லாம் பாதுகாக்கப்பட பெறுக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா. இயேசுவின் நாமத்தினாலே மண்டியில் வருகிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் தேவனே, வாக்குத்தத்தங்களின் தேவனே, வார்த்தையாக இருக்கிற தேவனே, என்றென்று எங்கள் மத்தியில் இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு கர்த்தாவே நீர் கூடி ஜெபிக்க ஆயத்தம் செய்த அந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த சகத காரியங்களுக்காகவும் கர்த்தாவே நன்றியில் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே நன்றி நன்றி நன்றி. உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க, ஒவ்வொரு காரணத்திற்காகவும் ஜெபிக்க கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாகவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்துருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஆளுகின்றவரே, எல்லாவற்றும் காரணராக இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் மாத்திரம் பெருகுங்கப்பா. எங்கள் மூலியமாக நீர் மகிமைப்படும் கர்த்தாவே. கர்த்தாவே விசேஷமாக கர்த்தாவே கனிம வளங்களுக்காகவும் அதெல்லாம் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கர்த்தாவே படைத்து எல்லாவற்றும் எங்களுக்கு காலுக்கு கீழாக வைத்து எல்லா விதமான கனிமங்களையும் கர்த்தாவே நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஆண்டு கொள்ளும்படியாக கர்த்தாவே யாவற்றையும் எங்களுக்கு ஒவ்வொரு பர்பஸ்க்காக கர்த்தாவே உருவாக்கி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. கொடுத்திருக்கிற எல்லா விதமான கனிம வளங்களுக்காகவும் நீர் கொடுத்திருக்கிற அநேக இயற்கை செல்வங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் சிறப்பாக பயன்படுத்தும்படியாக கர்த்தாவே, உமக்கு மகிமை உண்டாகும்படியாக பயன்படுத்தும்படியாக தேவன் தாமே கிருபையாய் கர்த்தாவே செய்ய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஒவ்வொரு கனிம வளங்களையும் கர்த்தாவே பாதுகாத்து நீர் மகிமைப்படும்படியாக உமது மக்கள், உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிறப்பாக இருக்கும்படியாக, அவர்களுக்கு பயனளிக்கும்படியாக கர்த்தாவே அதை பயன்படுத்த தேவன் தாமே கிருபையாய் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை தாங்கப்பா. கர்த்தாவே கொள்ளையடிக்கப்படாமல் கர்த்தாவே அதை அபியூஸ் ஆகாமல் கர்த்தாவே அதை கர்த்தாவே நாங்களே எல்லாவற்றையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்காமல் கர்த்தாவே இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம் கர்த்தாவே. அதை ஆக்கப்பூர்வமான வழியிலே அதை செய்யும்படியாக, அதை பயன்படுத்தும்படியான ஞானத்தை கொடுங்க. சாத்தானுடைய எல்லா விதமான தீங்களையும் வந்து எங்களை ரட்சித்து கர்த்தாவே எங்களை காப்பாற்றி கர்த்தாவே வழி நடத்துங்க. இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிற எல்லா விதமான சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த சக்திகள் எல்லாம் இல்லாமல் போகட்டும் என்று உத்தரவு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயற்கை வளங்களை கொள்ளையடித்து கர்த்தாவே அதை கர்த்தாவே தேவை இல்லீகலாக பயன்படுத்தும்படியாக கர்த்தாவே செய்கிற எல்லா விதமான காரியங்களையும் நாங்கள் கட்டுகிறோம். சாத்தானோட எல்லா விதமான ஏமாற்று வேலைகளும் அவன் இந்த உலகத்தை கெடுக்கும்படியாக பூமியில் உள்ள எல்லா விதமான தாதுக்களையும் அதில் உள்ள எல்லா கனிம வளங்களும் கொள்ளையடித்து கர்த்தாவே அதை நாசமாக்குகிற வேலை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். நீர் கொடுத்த ஒவ்வொரு ரிசோர்ஸஸையும் உமக்கு ஏற்றபடியாக நீர் மகிமைப்படும்படியாக, உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறப்பாக பயன்படுத்தும்படியாக, அதை பயன்படுத்த தேவையான திட்டங்களை உருவாக்கும்படியாக அதிகாரத்தில் இருக்கிறவளுக்கு ஞானத்தை தாங்கப்பா.
அதிகாரத்தில் இருக்கிற துணை போகாமல் இருக்க கர்த்தாவே அவர்களுக்கு கர்த்தாவே தேவ பயம் உண்டாகட்டும். அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீர் இயற்கையை படைத்தீர், அதை கெடுக்கும் பொழுதும் கர்த்தாவே அதனால் ஏற்படுகிற பாதிப்பை நீ தெரிய பண்ணி கர்த்தாவே அவர்களை கர்த்தாவே உமது நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே அதுக்குள்ள தேவையான திட்டங்களை உருவாக்கும்படியாக இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நீ எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவான மாற்றுகிறீர். நாசமோசம் ஒன்றும் ஏற்படாமல் கர்த்தாவே எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்படும்படியாக அதை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருகச் செய்து அநேக மக்களுக்கு உபயோகப்படும்படியாக நீர் அதை மாற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி. இயற்கை வளங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே நீர் பயன்படுத்தி நீர் உருவாக்கி அதை ஆளும்படியாக வைத்து ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனப்படும்படியாக நீ வைத்தீரே. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியத்தையும் வைத்திருக்கிறது கர்த்தாவே விசேஷமாக நிறைய பயன்கள் இருக்கிறது. அது ஒவ்வொற்றையும் கர்த்தாவே அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உம்முடைய ஞானம் எவ்வளவு பெரியது, நீர் எவ்வளவு ஆச்சரியப்படும்படியான தேவன், எவ்வளவு விசுவாசமாக ஒவ்வொன்றும் கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்பதை உணரட்டும் கர்த்தாவே. தேவையான ஞானத்தை நீரே தந்து கர்த்தாவே ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி நீர் மகிமைப்படும் வாழ்வை வாழ தேவன் தாமே கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்போது 6வது ஜெப குறிப்பு, அனைத்து வகை தொழில்கள் நல்ல முறையில் நடக்க, குறிப்பாக விவசாயிகள் சிறக்க வளர ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். இசப்பாமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே அப்பா, அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த தினத்துல ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்க ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு ஆமென் என்று பதில் தர போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுல குறிப்பாக ஆண்டவரே அப்பா, அம்மை துதிக்கிறோம் அனைத்து வகை தொழில்கள் ஆண்டவரே நல்ல முறையில் நடக்க ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இங்க இருக்கிற எல்லா தொழில்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே. விவசாயிகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே துதிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே. எல்லா தொழில்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. விவசாயம், மீன் பிடித்தல் ஆண்டவரே எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே. மீன் பிடித்தல், உணவு தொழில், உற்பத்தி தொழில் இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்துல அநேக விதமான தொழில்கள் இருக்கிறது ஆண்டவரே. எல்லா தொழில்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம் மாடுகளை வளர்த்தல் ஆண்டவரே, மீன் வளர்த்தல் போன்ற எல்லா தொழில்களையும் உங்களுடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. எல்லா தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. அதுல ஆண்டவரே நல்ல பலனை கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுத்துருளுங்க ஆண்டவரே. அப்பா, அதுல யாருக்கும் எந்த நஷ்டங்களும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல ஈல்டு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு தொழில்துறையிலும் நஷ்டங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் காத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னமாக ஆடை உற்பத்தி தொழில்களையும் கர்த்தர் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உணவு பதப்படுத்துதல், கட்டுமான தொழில் ஆண்டவரே, இப்படிப்பட்டதான தொழில்களையும் கர்த்தாவே உம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, அதற்கு தேவையான மூல பொருட்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அதுல ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீங்க பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னுமாக ஆண்டவரே அந்த போக்குவரத்து தொழிலை உம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, அதுல நடத்துகிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அது அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதுல நஷ்டங்கள் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். இன்னும் கல்வி, மருத்துவம், சுற்றுலா இப்படிப்பட்டதான எல்லா தொழில்துறைகளையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த எல்லா தொழில்களையும் ஆண்டவரே செய்து வருகிற அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. அந்த குடும்பங்களில செழிப்பு உண்டாகட்டும் இயேசு
கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா அதனால எந்த பாதிப்புகளும் அந்த குடும்பங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கடனை எடுத்து ஆண்டவர் லோன் எடுத்து எல்லாம் இந்த தொழில்களை எல்லாம் தொடங்கி இருப்பாங்க ஆண்டவரே. அவங்க செஞ்சிருப்பாங்க ஆண்டவரே. அதுல எந்த நஷ்டங்களும் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அந்த கடனை எல்லாம் அடைத்து முடித்து ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே அவர்கள் நல்ல வருமானத்தை ஈட்ட கர்த்தர் அவர்களுக்கு உதவி பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா எந்த நஷ்டங்களும் வரக்கூடாது. கடன் இல்லாத வாழ்க்கை அவர்கள் வாழட்டும் ஆண்டவரே. இந்த தொழில்கள் செய்கிறவர்கள் யாரும் கடனோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் கடனை விட்டு ஆண்டவரே மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இன்னும் குடிசை தொழில் செய்கிறவர்களையும் உம்முடைய கருத்துல தருகிறோம் ஆண்டவரே. ஏழை எளிய ஜனங்கள் ஆண்டவரே, அப்பா அந்த தொழில்களை செய்து வருகிறவர்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே கொஞ்சத்தை அநேகமாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. அப்பா இந்த குடிசை தொழில்கள் கை தொழில்கள் செய்து ஆண்டவரே தங்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடுகிற ஜனங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்துருளுங்க ஆண்டவரே. அவருடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்க குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எல்லா தொழில்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எங்க தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தை முழுவதுமாய் ஆசீர்வதிங்க. அந்த செய்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே இப்ப நல்ல பலுகி பெருகக்கூடிய ஆசீர்வாதங்களினால நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே நாங்க விவசாயத்துக்காக உம்மிடத்துல வருகிறோம். எங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா விவசாயங்கள் ஆண்டவரே அவர்கள் என்னென்ன அந்த பயிரிடுகிறார்களோ அதுல ஆண்டவரே அப்பா 100 மடங்கு பலனை கொடுத்துருளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே. பஞ்ச காலங்களிலே ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு பலனை அடைந்தது போல ஆண்டவரே எங்களுடைய விவசாயிகள் எல்லாம் ஆண்டவரே 100 மடங்கு பலனை அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே செடி கொடிகள் விவசாயம் பண்ணுகிறவர்கள், மரங்களை பழங்கள் காய்கறிகள் விவசாயம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவரே, பருத்தி விவசாயம் பண்ணுகிறவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்துல தருகிறோம். எல்லாம் செழிப்படையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆசீர்வாதத்தை நாங்க கூறுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மர செடி கொடிகளும் நல்ல பலன்களை கொடுக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எங்க தேசத்துல இருக்கிற மண் வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய மண்ணில இருக்கிற இயற்கையாகவே அப்பா நீங்க தந்திருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்துல பயிரிடப்படுகிற ஆண்டவரே ஆண்டவரே நெல் தானியங்கள், சிறு தானியங்கள் ஆண்டவரே, வாசனை பொருட்கள் ஆண்டவரே, இஞ்சி ஆண்டவரே, மிளகு இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஆண்டவரே பல மடங்கு ஆண்டவரே உற்பத்திகள் உயர்த்தப்படட்டும். கரும்பு ஆண்டவரே எங்க தேசத்துல ஆண்டவரே அதிகமாக விளைய பண்ணுகிறாங்க ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவைகள் எல்லாம் ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த விவசாயிகளுக்கு நல்ல பலனை கொடுக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே. அதன் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் இல்லாமல் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிற இங்கு விளைகிற விளைச்சல் ஆண்டவரே ஆண்டவரே வெளிநாடுகளுக்கும் ஆண்டவரே உபயோகம் உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த உபயோகங்கள் எதுவும் தடைப்படக்கூடாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அவைகள் இன்னும் பல மடங்கு வளரட்டும் பெருகட்டும். அப்படியே நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அந்த விவசாயிகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதுகாக்கப்படுவார்களாக. அப்பா உம்மை துதிக்கிறோம். அதற்கு தேவையான ஆண்டவரே இயற்கைகள் அனுகூலமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அதிக வெப்பமோ மழையோ அந்த விவசாய நிலங்களையும் விவசாய ஆண்டவரே அப்ப விளைநிலங்களை பாதிக்க கூடாது ஆண்டவரே. அப்ப அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதுகாக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே. இந்த வெயில் காலங்களில் ஆண்டவரே தண்ணி பற்றாக்குறைகள் வரக்கூடாது ஆண்டவரே. விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர்கள் கிடைக்கட்டும், உரங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தர் அதற்கு உதவி பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகட்டும் ஆண்டவரே. அப்பா விவசாய குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். யாருக்கும் எந்த நஷ்டங்களும் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா விவசாய குடும்பங்களிலே ஆண்டவரே அப்பா நஷ்டமே அநேகர் ஆண்டவரே தற்கொலை செய்து கொண்டார்கள் நாங்க கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. இனிமேல் அப்படிப்பட்டதான நிலைமைகள் எங்க தேசத்துல வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்டதான தற்கொலைகள் எல்லாம் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா கர்த்தர் எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய விவசாயிகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விவசாயிகளுக்கு உரிய கனம் கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா தொழிற்துறைகளில வேலை பார்க்கிறவங்களுக்கு கொடுக்கிற கனங்கள் ஆண்டவரே கனம் ஆண்டவரே இந்த விவசாய மக்களுக்கும் கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களை யாரும் அற்பமா எண்ண
வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா அவர்களை கனப்படுத்த கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தர் நீங்க அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். தற்கொலைகள் எல்லாம் தடுக்கப்படட்டும். விவசாய பொருட்கள் எல்லாம் ஆண்டவரே நல்ல விலைக்கு விற்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் கூட ஆண்டவரே அந்த விவசாய பணியை செய்ய ஆண்டவரே ஆர்வம் காட்டட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அப்பா நீங்க எங்க தேசத்தையும் எங்களுடைய விவசாயத்தையும் விவசாய நிலங்களையும் விவசாயிகளையும் கர்த்தர் நீங்க அப்படியே ஆசீர்வதிக்க போகிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு நல்ல பதிலை தரப்போகிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். புதிய 7வது ஜெப குறிப்பு. அரசியல் கட்டமைப்புகள், குறிப்பாக ஆளும் தலைவர்கள் அனைவரும் தேவனுக்கு உகந்த ஆட்சி செய்ய, உண்மையாய் மக்களை வழிநடத்த, நீதியாய் வாழ. அதோட சேர்த்து நம்ம தமிழ்நாட்டினுடைய தேர்தலுக்காகவும் ஜெபிப்போம். சோத்திரம் 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 ஏசப்பா. நன்றி 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 ஏசப்பா. ஆமேன் ஏசப்பா. அந்த 7வது ஜெப குறிப்புக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இந்த 7வது ஜெப குறிப்பை ஆண்டவரே ஜெபிக்க நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஏசப்பா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அரசியல் கட்டமைப்புகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு தேர்தல் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமான தேர்தலாக அமைய நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே நல்ல முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கொடுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆமென் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா அந்த தேர்தல் என்ற எந்த ஒரு வன்முறையும் கலவரமும் ஆண்டவரே ஏசப்பா குழப்பங்களும் வராத படிக்கு ஏசப்பா ஆண்டவரே நீர் பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. பரக பருதி கலதரம நதரக பலுதி கபாபா பனதரபு குலா காபா நதரி கலதரமா. ஆமென் ஜீசஸ். ஓரிதி கனந்தரக பருதி கபாபா. ஆண்டவரே தேர்தல் உங்க கரம் இருக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே உங்க சித்தம் மட்டும் நடக்கட்டுமே ஏசப்பா. ஆண்டவரே ஆட்சி செய்ய வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீ உன் கரத்தில் கொடுக்கிற ஏசப்பா. அரசியல் கட்சியில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களையும் கரத்தில் கொடுக்கிற ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு பிரியமாய் உம் சித்தத்தை செய்யக்கூடிய தலைவர்களை நீர் ஏற்படுத்திட்டாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்யக்கூடிய அப்பேற்பட்ட தலைவர்களை நீர் ஆண்டவரே தேர்ந்தெடுத்து எங்களுக்கு தாங்க ஏசப்பா. Hallelujah. Baraka parudi kanandara kabaludi andara baradara manadari kaladara manaduru kula kabab. அடரே பணத்துக்காக இல்லை ஏசப்பா, பெருமைக்காக இல்லை ஏசப்பா. அடரே ஏசப்பா ஏழை எளிய மக்களுக்கு நீதியாய் அடரே அதுகளை வழி நடத்த மக்களை வழி நடத்தக்கூடிய அப்பேற்பட்ட தலைவர்களை ஏற்படுத்தி தாங்க ஏசப்பா. ஆமேன். அரசியல் கட்டமைப்பு என்ற எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏசப்பா அடரே மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர்களை நீர் தாங்க ஏசப்பா. அல்லேலூயா. பரக பருதி ஆந்தர மனதர கபலுதி கலதர மனதுரு குல கபரதர கபலுதி ஒரு மாமானதர கபலுதி கபாபா நதர போகு. அடரே ஏசப்பா உமக்கு தேவனுக்கு உகந்த ஆட்சி செய்ய அப்பேற்பட்ட தலைவர்களை தேர்ந்தெடுத்து தாங்க ஏசப்பா. அடரே ஏசப்பா இருக்கக்கூடிய 22 நாளும் கூட ஏசப்பா ஒவ்வொரு நாளும் தேர்தலுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அடரே நல்ல தலைவரை நீர் எங்க தமிழ்நாட்டுக்கு தாங்க ஏசப்பா. அடரே திக்காரதமனதரப குலகா பரதிக்கா பாபா பனதி விகாலதரப்பா நல்ல இருதயத்தை தாங்க ஏசப்பா. அடரே திக்கா பாமாமனதரப கூக்கு பாடி கலதப்பா முதலமைச்சரின் கரத்தில் கொடுக்கிறேன் ஏசப்பா. அடரே ரட்சிக்கப்பட்ட அடரே முதலமைச்சர் அடரே வர நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்க நாமத்தை மகிமை கொடுத்தக்கூடிய தலைவரை நீர் தாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா குறிப்பாக கிறிஸ்தவ மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர்களை நீர் ஏற்படுத்தி தாங்க ஏசப்பா. ஆண்டவரே திக்கனதர பனதரப குலகா பனதர கபலுதி அந்தர மனதர கபலதி கலலா மனதரப குலகா பரதர கபா. ஆமென் ஜீசஸ். ஒரே கலதபா அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் சபைகளுக்கும் அடரே ஏசப்பா விசுவாச தலைவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அடரே ஏசப்பா அடரே நல்லது செய்யக்கூடிய தலைவர்களை நீர் தாங்க ஏசப்பா. அடரே எங்கு உங்க சுவிசேஷம் கடந்து செல்லக்கூடிய அடரே கால சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட தலைவர்களை தாங்க ஏசப்பா. உமக்கு விரோதமான ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் வேண்டாம் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா. அல்லேலூயா. பரக பருதி ஆனதர மனதர கபலுதி ஆம்பா பல கபலுதி மிகாலதர மனதரப குலகா பாபா நதர பலி காலதரமா ஒரிகா மாமா நதர பரிகா பாமனு துருபு குலகா பனதரிகா பாபா. அண்டரே ஏசப்பா உண்மையாய் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாய் செய்யக்கூடிய தலைவரை நீ தாங்க ஏசப்பா. ஆமென் ஜீசஸ். ஒரேரிக்கா மாமா நதரப குக்கா பாபா
ஏசப்பா. ஆண்டவரே தேர்தல் நேர்மையாய் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அல்லேலூயா. பரக்கபன துதுமு குலக்கா பரதரக்கபரி கபாமா. ஆண்டவரே எந்த குழப்பங்களும் கலவரம் வராதபடிக்கு ஆண்டவரே நல்ல கால சூழ்நிலை ஏற்படுத்தி தாங்க ஏசப்பா. மக்கள் நல்ல முறையில் போய் ஓட்டு போடக்கூடிய ஆண்டவரே கால சூழ்நிலை உருவாக்கி கொடுங்க ஏசப்பா. கொடுக்கப்பட்ட கடமையை ஆண்டவரே எல்லா மக்களும் நேர்த்தியாய் செய்ய உண்மையாய் செய்ய ஆண்டவரே உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்க நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே பணத்தை வாங்கி கொண்டு நாங்கள் ஓட்டு போடாதபடிக்கு ஏசப்பா உங்க ஞானத்தினால் நீர் எங்களுக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி ஏசப்பா நாங்கள் ஓட்டு போட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நல்ல தலைவர்களை ஆண்டவரே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க ஏசப்பா. அல்லேலூயா. பரக்கா பருதிகா பா மனதரோபோ குலக்கபா ஒரியாம்பா பலதிரிகா மனதரோபோ குலக்கலதர மனதிரி வீரிகலதர மனதிரிகா பாபா பரதரோபோ லாவதக்க பனதரோபோ குலக்கபா. ஆமென் ஏசப்பா. ஒவ்வொரு தலைவரையும் கருத்தில் கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆமென் ஜீசஸ். ஏசப்பா உங்க கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே நீர் வழி நடத்துங்க ஏசப்பா. ஆமென் ஜீசஸ். ஒரிரிகா பாபா பலதரமானதரபா. ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர் இதயத்தை நீர் பேசுங்க ஆண்டவரே. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு கிருபையை கொடுங்க ஏசப்பா. மக்களுக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரக்கா பருதிகா நந்தரப. ஆமென் ஜீசஸ். ஒரலகா பலதரமோ குலக்கா மனதரிகா பாபா பனதரபோ குலக்கா பாபா ரதகபா. தமிழ்நாட்டுல ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற வேட்பாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அது ஒவ்வொரு அரசியல் கட்டமைப்பில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்காய் பிரதிநிதிகளுக்காய் ஒவ்வொருவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆளுநர்களுக்காய் அடரே ஏசப்பா. அடிக்கா பாபா லதரமா பலிகா நந்தரகா பலுதிகா பாமா மனதரபா. ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துங்க ஏசப்பா. உமக்கு சித்தமான தலைவரை தேர்ந்தெடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆமென் ஏசப்பா. நீங்க செய்ய பாருங்க கிருபைகளுக்காய் நன்றி ஏசப்பா. அல்லேலூயா. பரக்கா பரதிகா மாமாடதரபா. உங்க சித்த நிறைவேறட்டும் ஏசப்பா. ஆமென் ஏசப்பா. நீங்க செய்ய பாருங்க கிருபைகளுக்காய் நன்றி ஏசப்பா. எங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல முதலமைச்சரை அடரே நீர் தேர்ந்தெடுத்து தந்து கொண்டு இருப்பதற்காய் நன்றி ஏசப்பா. தந்ததற்காய் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா உங்களுக்கு எல்லா துதி கன மகிமையெல்லாம் செலுத்துறோம். மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, இப்போ 8வது ஜெப குறிப்பு. ஓகே, ஆக்சுவலாக சொன்னவங்க கொஞ்சம் லேட்டாக இப்போ தான் வந்திருக்கீங்க. பட் இங்கே இருக்கிறவங்களும் நான் சொல்லியிருக்கேன். அதனால் 2 பேருமே சேர்ந்து அதுக்காக பண்ணும்படி கேட்குறேன். ஸோ அனைத்து வகை சமுதாய சேவையில் உள்ள நபர்களுக்கு, குறிப்பாக மருத்துவர்கள், காவலர்கள், ஆசிரியர்கள், தொண்டு நிறுவனங்கள் சிறப்பாக பணி செய்ய. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒர்க்ஸ் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப முக்கியமான வேலை. அதனால தான். மற்றபடி எல்லா கம்யூனிட்டி ஹெல்ப்பர்ஸ்க்காகவுமே நம்ம பண்ண போகிறோம். துதிக்கிறோம்ப்பா. அப்பா இன்றைக்கும் விசேஷமாக தகப்பனே அப்பா எங்கள் தேசங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லா தகப்பனே பொது சேவையில் உள்ள மருத்துவர்கள், காவலர்கள், அப்பா எல்லா பணியாளர்கள், ஆசிரியர்களை உடைய கரங்களில் கொடுக்குறேன்ப்பா. ஓ ரீஷா தியாக்கா ராபா ரீதா லாபா துஹா துரியந்தர் யாக்கா ஷீதா ரக்க தலபது லீபா ராரா ரூகா தியாக்கா ஷாதா ராபா ரியாங்கா தாலா பாபா ரீ. அப்பா அப்படி பணி செய்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே ஆண்டவரே உண்மை முத்தமுமாய் பணி செய்ய நீர் அவர்களுக்கு நல்ல இருதயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் பார்க்கிறீர் என்று உமக்கு கணக்கு கொடுக்கணும் என்று சொல்லி உத்தமமாய் வேலை செய்யக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே எத்தனையோ பேர் வேதங்கள்ல அப்பா திறமையாக ஆண்டவரே பணி செய்கிறதை நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சமுதாய பணி செய்கிறவர்களும் அப்பா முழு மனதோடு அர்ப்பணிப்போடு செய்ய ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய போற கிருபைக்காக நன்றி அப்பா. ஓ ரீதா லாபா ரூஹா துரி அந்தர் யாக்கா ஷீதா ரக்க தலபது லீபா தாரு பாபா ரியாங்கா தாரா ஹத்த லக்க ஷிக தரபதா லீபா ராரா ரூஹா துரி அந்தர் யாக்கா ஷீதா ரக்க தலபது லீபா ராணா பாபா ரீ. அப்பா எல்லாவற்றையும் நிர்விசாரமான எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு தேவையான ஞானத்தை அப்பா நீ தரப்போற அன்பிற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. யார் யாருக்கு எந்தெந்த ஃபீல்டில் அவங்களோட வேலைகளை செய்ய ஞானம் இல்லையோ அது எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மையாய் பணி செய்கிறவர்களுக்கு வரக்கூடிய எல்லா இடையூறுகளில் இருந்தும் அவர்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீதிமானுக்கு ஆண்டவரே நீ துணை செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா உண்மையாய் செய்ய ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. அப்படி உண்மையாய் செய்கிறவர்களுக்கு வரக்கூடிய எல்லா விபத்துகளுக்கும் இடையூறுகள்
மற்றவர்களுக்கும் விளக்கி நீங்க அவங்கள காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா ஞானங்கள் எப்படி டெசிஷன் எடுக்கணுன்ற அறிவு எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து அவங்க பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி உள்ள துறைகள்ல எழுந்து உங்க அன்பை காட்டணும் ஆண்டவரே. அப்பா, நீர் எப்படி இந்த பூமியில இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரோ, அதே போல எங்க தேசத்தில் உள்ள தகப்பனே ஒவ்வொரு சமுதாய பணி செய்கிறவர்களும் அர்ப்பணிப்போடு அப்பா அன்போடு அவங்க செய்ய நல்ல ஒரு இருதயத்தை தாங்கப்பா. லீபா தாரா ரூஹா ஷியாக்கா தாரா ஹத்த லக தரபலா லீபா தாரு ராமா ரூஹா தியாகா ஷாதா ராபதி லக தர ஹத்த ரக தலபதா. ஆண்டவரே, ஒவ்வொரு பணி செய்வதற்கு முன்பாக அப்பா உங்களுடைய சித்தத்தை கேட்டு உங்களுடைய கைடன்ஸை கேட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட பணிகளில் ஈடுபடட்டும் ஆண்டவரே. அந்த பணிகளின் மூலமா அநேகர் உங்க அன்பை அப்பா வெளிப்படுத்தட்டும்பா. யாரெல்லாம் தேவ பிள்ளைங்க இந்த மாதிரி பணிகள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அப்பா நடவடிக்கை மூலமா அநேகர் உங்க அன்பை ருசி பார்க்கட்டும்பா. அப்படி தகப்பனே, இந்த பணி ஆண்டவருக்கு என்று மகிமையாய் செயல்படும்படியா என்று ஜெபிக்கிறேன். லீவா தாரா ஹாரா ரீகா தியாகா ஷீதா ரக்க தலபது லீவா தாரா பாபா ரீகா ஷியாகா தாரா ஹத்த லிக தரபது லீபா பாபா ரீகா ஷியாகா தாலா ஹாரா ரீதா லாபது. ஆண்டவரே, இந்த மாதிரி சமுதாய பணி செய்யறவங்களுக்கு பொதுமக்களும் தகப்பனே நல்ல சப்போர்ட்ஸை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசிரியர்கள் பணி செய்றவங்களுக்கு மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாய் தகப்பனே எந்த ஒரு இடையூறும் வராதபடிக்கு அப்பா மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மருத்துவர்களும் அப்பா நல்ல ஞானத்தோடு அப்பா டைம் பார்த்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காவலாளர்களும் ஆண்டவரே சட்டத்துக்கும் அப்பா எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து இருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்படக்கூடிய இருதயத்தை தாங்க அப்பா. லஞ்சம் போன்ற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்துல ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு செய்யற கிரியைக்கு தக்கதான பலன் உம்மிடத்திலிருந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம்பா. ஓ ரீபா தாலா ஹாரா ரீதா ரக ஷிக தரபது லீபா தாரா பாபா ரியாங்கா ஷீதா ரக தலபதா லீபா ராரா ரூஹாதி ஹரஹா ஷிக தலபது லீபா பாபா ரியாகா தாலாபாதி. அப்பா, அவங்களோட அந்த சமுதாய பணியை கொடுத்து எந்த எரிச்சலும் அவங்களுக்கு வரக்கூடாது தகப்பனே. அவங்க சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கர்த்தர் கொடுத்த பணியை அவங்க திறம்பட செய்ய அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு தேவையான ஞானம் உம்மிடத்துல இருந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நித்தமும் வழி நடத்த போற கிருபைக்காக நன்றி அப்பா. எல்லா டிஃபிகல்டிஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்துல ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. திறம்பட செயல்பட்டு எல்லா துறைகளிலும் ஆண்டவரே ஒரு பெரிய அப்பா தகப்பனை சோத்ரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த வேலையிலும் நாங்க எங்களுடைய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்தை அனுகிரகத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையிலையும் எல்லா விதமான ஹெல்பிங் பீப்புள்ஸா ஒர்க் பண்ணக்கூடியவங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கம்யூனிட்டி ஹெல்பர்ஸா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். போலீஸ் துறையில இருக்கிற ஒவ்வொருவரும், மருத்துவ துறையில இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும், சமூக நலத்துறை செய்யறவங்க அப்பா, எங்க வீடுகள்ல வந்து துப்புரவு தொழிலாளர்களா இருந்து அவங்க பணி செய்யறவங்க போன்ற எல்லாரும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இவங்க எல்லாரையும் நாங்க மனதார நேசித்து ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்க அவங்களை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஒவ்வொருத்தர் மேலையும் உங்களுடைய அனுக்கிரகம் ஊற்றப்படட்டும் தகப்பனே. உங்க கரம் அவர்களை பாதுகாத்து கொள்ளட்டும் தகப்பனே. எப்படிப்பட்டதான பேரிடர் காலங்கள்லயும் தங்களுடைய சுயநலத்தை வெறுத்து மறந்து அப்பா ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு பொதுநலமான இருதயம் படைத்த மக்களாய் இருக்கிறாங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி 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 அப்பா. இன்னமும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்கிறவங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சமுதாய சேவையில இருக்கிறவர்களுக்கு ஏற்படுகிற எல்லா விதமான நெருக்கடிகளையும் நாங்க அறிந்திருக்கிறோம். பொலிட்டிக்கலா, கவர்மெண்ட்ல இருந்தோ இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மூலியமாவோ அப்பா நெகட்டிவிட்டி எவ்வளவு காரியங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா அவர்களை நாங்க இனிமே இயேசுவின் நாமத்தினால எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடி இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறோம்ப்பா.
நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, ஆசிரியர்கள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அவங்க காலேஜஸ்ல டீச்சர்ஸா இருக்கிறவங்க, ப்ரொஃபசர்ஸா இருக்கிறவங்க, ஸ்கூல்ஸ்ல எல்லாரையும் அப்பா உங்க கரத்தினால அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒரு குழந்தை மாத்திரம் இல்லாம அநேக குழந்தைகளை வளர்க்கக்கூடிய, அவர்களுடைய எதிர்காலத்தை செதுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர்களா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி 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 அப்பா. அவங்க ஒவ்வொருவர் மேலேயும் உங்க கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மேலேயும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுடைய அன்பு ஊற்றப்படட்டும் தகப்பனே. அவங்க யார் யார் என்னென்ன பணி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவ அன்போடு நிரம்பினவர்களாய் அதை நிறைவேற்ற உதவி செய்யுங்க அப்பா. சமூக நலத்துறையில இருக்கக்கூடியவங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கவர்மெண்ட் சைட்ல சேவா மையத்துல போன்ற எல்லா விதமான காரியத்திலையும் பெயர் சொல்லப்படாத சில காரியங்கள்ல ஆண்டவரே இருக்கிறவங்க, ஊழியர்களாய் வேலை செய்யறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்பா. உம்முடைய உண்மைக்குள்ளாக அவங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஜனங்களுக்கு வேண்டியவைகளை அவங்க பரிதானம் வாங்காம உண்மையா நேர்மையா செய்யும்படி ஆண்டவருடைய கரத்துக்கு உம்முடைய உண்மைக்குள்ள அவங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க இருதயம், அவங்க சிந்தனை, அவங்க நினைவு எல்லாம் தேவரீருடைய உண்மைக்கு, தேவரீர் நீர் எதிர்பார்க்கிற உண்மைக்கு தக்கதாய் அவர்களுடைய இருதயம் திருப்பப்படட்டும் தகப்பனே. அப்பா இன்னும் நிறைய செக்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க காலேஜஸ்ல அநேகரை கொண்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸா சேர்த்து விடுறதுல அவங்க தங்களுக்கு லாபம் ஈட்டிக்கொள்ளாதபடிக்கு அவங்களுடைய இருதயம் அந்த கபடுள்ள கேடுள்ள இருதயம் மாறட்டும். அவங்க அந்த உண்மை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே நல்ல இருதயம் உள்ளவங்கள நீங்க மாற்றுங்க. உங்க கரத்துல பெற்றுக்கொள்ற ஆசீர்வாதத்தை தாண்டி எந்த ஒரு காரியத்தையும் அவங்க பேராசை கொள்ளாதபடிக்கு, பண ஆசை அவர்களை இழுத்துக் கொள்ளாதபடிக்கு இயேசுவின் அன்பின் கயிறுகளால நாங்க அவர்களை கட்டுகிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிரச்சுரமாக இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பாருங்க, அருமையான ஒரு ஜெப குறிப்புகள் நம்ம ஜெபித்துட்டு வந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ 9வது பாயிண்ட், 9வது பாயிண்ட்டும் 10வது பாயிண்ட்டுமே ஆட்கள் ரெடியாக இருக்காங்க, பண்ணிடலாம். முக்கியமாக ஒழுக்கம், சமுதாய முன்னேற்றம், சீரமைப்பு, மூட பழக்க வழக்கங்கள் ஒழிய, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாரம்பரிய எண்ணங்கள் மறைய, பாகுபாடுகள் நீங்க, வேற்றுமை நீங்கி ஒற்றுமை வர. இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதுக்காக நம்ம பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த இரவு வேளையில தகப்பனே உம்மை நோக்கி துதிக்க கர்த்தாவே நீர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நேரத்துல கர்த்தாவுடைய தேசத்திற்காய் கர்த்தாவே நீர் ஜெபிக்க கொடுத்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு குறிப்புகளை கர்த்தாவை கொடுத்து உமக்கு கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நோக்கி துதிக்க ஒரு பாக்கியத்தை கர்த்தாவை நீர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேசத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அது கர்த்தாவை வளர்ந்து வருகிற மூட பழக்க வழக்கத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ராஜா மூட பழக்க வழக்கங்கள்னால கர்த்தாவே அநேக குடும்பங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா மூட பழக்க வழக்கங்கள் கர்த்தாவே ஆண்டு கொண்டு தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா இதன் மூலமா அநேக குடும்பங்கள் கர்த்தாவே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வெவ்வேறு கர்த்தாவே சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறார்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அதை எல்லாம் நீங்க மாற்றி போடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் முற்றிலுமாய் ஒளியும்படியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஷிமால்ல துரஹந்திரி வரபோரி கபர பர பர பரி வர ஹௌதிக்கர பர பர பரவா. கர்த்தாவே தேசத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாழக்கூடிய ஒவ்வொருவரும் கர்த்தாவே நல்ல ஒழுக்கத்தோடு கர்த்தாவே நல்ல முறையிலே வாழ தகப்பனே நீர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் நோக்கி துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா. ராஜா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒழுக்கத்திற்கு கேடாய் விளைவிக்கிற கர்த்தாவே எல்லாம் பொல்லாத கர்த்தாவே சீர்கேடுகளை எல்லாம் கர்த்தாவே நீங்க முறித்து விடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா
ஸ்தோத்ரையா ஸ்தோத்ராண்டவரே. ஓ ரிவாலதுரி கபரபரபடி கரபரபரபடி கரபரபா. ஒவ்வொரு உயிர்களும் கர்த்தாவே ஸ்தோத்ராண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே நல்ல கர்த்தாவே நல்ல முறையிலே வாழ, நல்ல சிந்தனையோடு வாழ தகப்பனே ஸ்தோத்ரையா. நீர் அதற்கு வேண்டிய ஞானத்தை தாங்கப்பா. ஓ கிருபையை தாங்கப்பா. கிருபையை தாங்க ஆண்டவரே. ஓ ரிமாலதுரி கப நீரபலவதூரி கபரபரபதி கரபரபரபரபரபா. ஓ தேசத்துல முன்னேற்றத்தை நீங்க சமுதாயத்துல கர்த்தாவே முன்னேற்றத்தை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ராஜா சீர்தேலே முர்ரா பல்லன ரகபதிரபனா ஓ ரிமலாதுரன மகலி கொரி கொரி கரி கொரி வல நூரபா கதீர பனிரபரபரபரபா. தாவே ரிமுல்லு துரினி முஷிகா பல்லன ரபா கதீர பனா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேசத்துல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே மனக்கண்களை திறந்து விடாதபடி கர்த்தாவே பாரம்பரியமாய் கட்டி வைத்திருக்கிற எண்ணங்கள் எல்லாம் கர்த்தாவே பாரம்பரிய கர்த்தாவே கட்டுகள் எல்லாம் கர்த்தாவே நீங்கள் அறுத்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya. பாரம்பரிய சிந்தனைகளோ எண்ணங்களோ யோசனைகளோ கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ராஜா மாற்றி விடாதபடி தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா ஹalleluya ஸ்தோத்ரையா. அப்படிப்பட்ட பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் நீங்க முறித்து விட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்கு வேண்டிய கர்த்தாவே தெளிவான மனக்கண்களை நீங்க திறந்து விடுங்க ராஜா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தா ஒவ்வொரு பிள்ளைகளும் பாரம்பரியத்திலே கட்டி விடாதபடி ஸ்தோத்தரிக்கிற 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 ஸ்தோத்தரிக்கிறையா. உம்மை நம்பி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ராஜா ஹalleluya ஸ்தோத்ரையா. உமக்கு உகந்த பிள்ளைகளாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாரம்பரியத்திற்கு கர்த்தாவே முக்கியத்துவம் கொடுத்து விடாதபடி தகப்பனே ஸ்தோத்ரையா. உம்முடைய அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடி வரும்படியாய் கூட ஜெபிக்கிறையா. அப்படியா தேசத்துல அநேக பிள்ளைகளை கர்த்தாவே பாரம்பரியம் கட்டுக்குள்ளாய் வைத்திருக்கிறது ஆண்டவரே. அந்த கட்டுகள் எல்லாம் நீங்க உடை தெரியுங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஓ ஷிலனி மரவல ஹனி கரபர வனிரபல பரி பரி கரபர வனிரபரபா. ஓ ரீகா பாபா பாபா ராமன லக துர்ரனி மோஷி கரக துர்ரன மஹல்ல நூரபா கதி பரபரபா. ஹalleluya ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மோஷிகா கல்லனி கமலுரனி மரனா உரிமலனு ரிமன ரகமனல ஜுந்த கரிபன ருரபா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா ஹalleluya ஹalleluya. வேற்றுமைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்வு தாழ்வு என்று இராதபடி தகப்பனே எல்லாரும் சமம் என்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாருக்குள்ள ஒரு ஒற்றுமை உணர்வை கர்த்தாவே தேசத்திலே கர்த்தாவே நீங்க உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ சிமலன ஹரிபன பரி 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 இவர்கள் வேற அவர்கள் வேற என்று ஒவ்வொருவரும் பிரித்து விடாதபடி தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ராஜா கர்த்தாவே ஒருவருக்கு ஒருவர் கர்த்தாவே ஒற்றுமையோடு வாழ கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த தேவ மகிமை நிறைந்த நல்ல ஆண்டவரே அமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையினாலும் அன்பினாலும் தெய்வீக அன்பின் சந்தோஷ சமாதானத்தினாலும் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்த ஆசீர்வாதங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ வல்லமைகள் மூடிக்கொள்ளட்டும், மகிமைகள் மூடிக்கொள்ளட்டும், பரிசுத்தம் மூடிக்கொள்ளட்டும், தெய்வீக அன்பு மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அப்பா பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த நேரத்துல கர்த்தாவே இந்த தேசத்தை உம்முடைய கரத்துல வைக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தாவே நீ பதில் கொடுக்க போவதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களையும் அற்புத அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரிபல்லா துர்ரிகா பனுரபா கல்ல துரசந்தி கபரன கபருரபனா ஓ ரிமல்லா துர்ரினி முரசிங்கர கதிர பனிரபல பரி பரி கரபரபரபரபா. ஓ ரிமல்லா துரன ஹந்தி கரக்கனிரபா ரிமல்லா துரசந்தி கமலஹ டுக்கனி கரக்கனிரபனோ ரிமுன்னல கதர சந்தி கன கல்லனகனிகனா திரினி மல்லன ஹந்தர நமோ ஹல்லினி மூஷிகமன கரிகரபனோ கிரினி கபல்ல கபோகி கபூரி கபரபனிரபரபரபரபா. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே ஆவியானவரே தேசத்துல இறங்குமையா. தேசத்துல இறங்குங்க ஆண்டவரே. தேசத்துல இறங்குங்க ஆண்டவரே. ஷிமால் அதோரன மஹல்லினி மரபரிக்கர பரபா. ஓ ஷிமாலன ஹரிக்கர பரபரிக்கர பரபரபரபா. சீர்கேடாய் கர்த்தாவே இந்த தேசம் அலைந்து கர்த்தாவே போய்விடாதபடி தகப்பனே நல்ல ஒரு கட்டுப்புக்குள்ளாய் கர்த்தாவே நல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாய் கர்த்தாவே வளர கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ராஜா ஸ்தோத்ரையா 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 ஸ்தோத்ரையா. இது உம்முடைய தேசம் ஆண்டவரே. உம்முடைய தேசத்துல எப்படி இருக்க வேண்டும் உம்முடைய சித்தத்தின் நீங்க நடத்தி கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிருபையா இறங்கி அசைவாடி, வல்லமையா இறங்கி அசைவாடி, முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல இறங்கி அசைவாடுங்கப்பா. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. தேசத்தை உம்முடைய கரத்துல மறுபடியுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜெபங்களிலும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக
10வது ஜெபக்குறிப்பு, முக்கியமான ஜெபக்குறிப்பு. இதெல்லாம் நடக்கணும்னா ஒருத்தர் வந்தால் தான் மாறும் எல்லாருக்குள்ளேயும். அவர் தான் நம்ம ஆண்டவர். ஸோ 10வது ஜெபக்குறிப்பு, உண்மையான மெய்தேவனாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து சேவிக்க பூலோகம் பரலோகமாக மாற நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்மிடத்தில் தகப்பனே, நீர் உண்மையான தேவன் என்று ஒவ்வொருவரும் அறிந்து இந்த பூலோகத்தை பரலமாக மாற்றுவதற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சோத்திரம் தகப்பனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையே தகப்பனே. வாக்கு கடங்கா பெருமுச்சோடே வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே சோத்திரம் தகப்பனே. அப்பா, பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் உண்மையான தேவனே சோத்திரம் தகப்பனே. நீர் எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த எங்களுடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் நீர் சிலுவையில் சுமந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் படைத்த நீர் ஒவ்வொன்று எவ்வளவுக்கு தகப்பனே, ஒவ்வொன்றாய் தகப்பனே, எவ்வளவு இந்த பூமியை நீர் படைத்தீர் தகப்பனே. அழகான பூமியை நீர் படைத்தீர் தகப்பனே. அப்படிப்பட்ட பூமியை தகப்பனே அதிகாரங்களால், பொறாமையினால், அப்பா புறங்காட்டங்களால், முரட்டாட்டங்களால் தகப்பனே இந்த பூலோகமே தகப்பனே அப்பா சாத்தானினுடைய பெரிய அதிகாரத்துக்குள் அடங்கி அப்பா இந்த பூலோகமே ஒரு நரலோகமாக இருக்கிற தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபையை தகப்பனே, உம்முடைய வல்லமை தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா கிக்கல்ல சங்கரம மரிங்கல சுக்கர பப்பர கரிக்கரை அப்பா உம்முடைய 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 கரம் இந்த பூமியின் மேல் அப்பா இந்த பூலோகத்தின் மேல் நிற்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. உம்முடைய கரம் எப்பொழுதும் 24 மணி நேரமும் இந்த பூலோகத்தின் மேல் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா அந்த பொல்லாங்கன் செய்யும் எல்லா அப்பா காரியங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாத்தையும் கடிந்து கொள்கிறோம் தகப்பனே. தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும் பொல்லாத ஆவியே, இந்த தேசத்தில் இருப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, நீ வெளியே போ என உச்சரிக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அவருடைய உண்மையான ரத்தத்தை, நீதியுள்ள ரத்தத்தை, ஜீவனுள்ள ரத்தத்தை அப்பா இந்த பூலோகத்தின் மேல் 4 புறங்களிலும் தெளிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அப்பா நீ 7 கண்டங்களை 5 பெருங்கடல்களை நீர் படைத்தீர் தகப்பனே. இந்த 7 கண்டங்களுக்குள் தகப்பனே எவ்வளவு தகப்பனே அப்பா நாசம் மோசம் அதிகமாய் கொண்டிருக்கிற தகப்பனே. எல்லாருடைய பொறாமை நாவி எடுத்து போடுங்கப்பா. எல்லாரும் தகப்பனே சமாதானத்துக்குள் வரட்டும் தகப்பனே. எல்லாரும் சமாதானத்தின் தேவன், இந்த உலகத்தை படைத்த சமாதானத்தின் தேவன் இங்கு இறங்கும் பொழுது தகப்பனே இங்க சமாதான குறைவே இருக்கக்கூடாது தகப்பனே. எல்லாரும் தகப்பனே உம்முடைய நீர் படைத்த பிள்ளைகள் அப்பா, ஒவ்வொரும் தகப்பனே அன்பின் தேவனை நாம் எல்லாரும் வணங்குகிறோம். அவருடைய நீதியின்படி, அவருடைய அரசாளுகின்படி, அவருடைய ஆட்சியின்படி நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அன்பாக இருப்போம், சமாதானமாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம் என்று எல்லாரும் கைகோர்த்து கொண்டு உம்முடைய 2ஆம் வருகைக்காக எதிர்பார்த்து கொள்ளக்கூடிய எல்லா சூழ்நிலையும் மாற்றி கொடுக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் தேவனே, பரலோகத்தின் தேவனே உமக்கு சோத்திரம் தகப்பனே. பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோப்பில் அரசாளுகிற தேவனே சோத்திரம். பிதாவாகிய ஒரே தேவனே சோத்திரம். சமாதானத்தின் தேவனே சோத்திரம். அப்பா நீர் வல்லமையுள்ள தேவன் அப்பா. இந்த பூலோகத்தை தகப்பனே சீக்கிரத்தில் ஒரு குட்டி பரலோகமாக மாற்ற போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தரே உமக்கு சோத்திரம் தகப்பனே. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே உமக்கு சோத்திரம் தகப்பனே. இப்படிப்பட்ட ராஜாக்களை நீர்தானப்பா படைத்தீர். அந்த ராஜாக்களுடைய நல்ல
கண்களில் தகப்பனே அப்பா நீ செய்வது தவறு என்று அவர்களை உணர்த்துங்கப்பா. இந்த நேரமே இந்த நிமிஷமே தகப்பனே தூதலை கட்டவிழ்த்து விட்டு தகப்பனே தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கும் எல்லா அப்பா அதிகாரிகளின் தகப்பனே உம்முடைய கண் நோக்கட்டும் தகப்பனே. இந்த நேரமே இந்த நிமிஷமே கிக்கல்ல சங்கரப மரங்களை சிக்கரப்ப ரக்கரிக்கரப்படி கிக்கல்ல சிக்கரப்படி நீ செய்வது தவறான காரியம். நீ உமக்காக உன்னுடைய பொறாமைக்காக உன்னுடைய பெருமைக்காக மற்ற மக்களை எல்லாம் நீ கொள்கின்றாயே, உனக்கு அறிவிருக்கின்றதா என்று தகப்பனே அப்பா எல்லாருடைய மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. எல்லாருடைய மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. கிங்கள சக்கரப்ப மரங்களை சிக்கரப்ப ரக்கரிக்கர பரிக்கரு கிக்கலங்க கரமளி சிக்கரப்ப ரக்கர படிக்கட்டு கொட்டிக்கட்டு கொட்டிக்கடி. அப்பா நமக்கு மேல் இருப்பவர் மிக பெரியவர். அவருக்கு எந்தவித சூழ்ச்சியும் செய்யக்கூடாது என்ற தந்திர சூழ்ச்சிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. உமது தூதரை கட்டவிழ்த்து விடுங்கம்மா, கட்டவிழ்த்து விடுங்கப்பா. கிக்கல சங்கர பப்பரிங்கள சுக்கர பப்பரக்கடிக்கட்டு கொத்திக்கல சுக்கர பப்பரி. நீர் ஒருவரே மெய்யான தேவனப்பா. நீர் ஒருவரே நீதியுள்ள தேவனப்பா. நீர் ஒருவரே ரட்சிப்பின் தேவனப்பா. நீர் ஒருவரே பரலோகத்தின் தேவனப்பா. நீர் ஒருவரே பூலோகத்தின் தேவனப்பா. அப்பா நீர் அங்கு ஆட்சி செய்கிற தகப்பனே இங்கேயும் சீக்கிரத்தில் வந்து தகப்பனே ஆட்சி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் தகப்பனே நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று உணரக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை கொடுங்கப்பா. கிக்கல சங்கர பப்பர களி சிக்கர பப்பரி நீர் படைத்த பூமியப்பா. சீக்கிரத்தில் தகப்பனே அந்த அழிவின் பாதையில் போகாமல் தகப்பனே அப்பா அழகான பாதையில் ஏனென்றால் உம்முடைய அழகான கண்கள் இந்த பூமியை நோக்கி கொண்டிருக்கிறதே அப்பா. அந்த அழகான கண்கள் பூமியை நோக்கும் பொழுது அந்த பூமியில் உள்ள மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அன்போடு மகிழ்ச்சியோடு என் அப்பன் இயேசு எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு விரோதமாக நாங்க எந்த செயலை செய்ய மாட்டோம். ஏனென்றால் என்னோட அப்பன் மிக பெரியவர், நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், என்றென்றும் நீதி செய்கிறவர். எல்லா தேவர்களை விட என் அப்பன் இயேசு பரிசுத்தர் 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 சேனைகளின் தேவன் பரிசுத்தர் 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 என்று எல்லாரும் தகப்பனே உம்மையே நோக்கக்கூடிய கண்களாக மாற்றுங்கப்பா. தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வரும் பொல்லாத ஆவியே இந்த இடத்தை விட்டு போ, உனக்கு அதிகாரம் இல்லை என உச்சரிக்கிறோம் தகப்பனே. சீக்கிரத்தில் தகப்பனே இந்த ஒரு பூலோகத்தை ஒரு பரலோகமாக நீ மாற்ற போற கிருபைக்காக நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த ஜெபத்திற்கு ஒரு பதிலை தருவீர் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கண்டிப்பா எங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு நல்ல பதிலை சீக்கிரத்தில் தகவே நாளைக்கே தருவீர் என்று நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது உம்முடைய ஆளுகை இந்த பூமியில் இருக்கட்டும் தகப்பனே. உம்முடைய வல்லமை விளங்கட்டும் தகப்பனே. உம்முடைய கிருபை விளங்கட்டும் தகப்பனே. நீர் ஒருவரே மெய்யான தேவனை நிரூபிக்க போற கிருபைக்காக நன்றியப்பா. நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று எல்லாரும் உணர்ந்து தகப்பனே தேவையில்லாத காரியங்கள் தன்னுடைய மனதை ஒப்புக்கொடாமல் அப்பா உம்முடைய வார்த்தைக்கு மட்டும் அப்பா பணிந்துள்ள மக்களாக மாற்ற போற கிருபைக்காக நன்றியப்பா. ஜெபமே ஜெயம். தேங்க்யூ ஜீசஸ். ஐ லவ் யூ ஜீசஸ். தேங்க்யூப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லோரும் எழுந்து நிற்போம். கடந்த ஒரு 6 வாரமாக பண்ணிகிட்ருக்கோம். தேவனுடைய கிருபையில் இந்த வாரத்தையும் தேவன் வெற்றிகரமாக முடிக்க வைத்து விட்டார். முதலாவது ஆண்களுக்கு, அடுத்து பெண்களுக்கு, அடுத்து குழந்தைகளுக்கு, அடுத்து முதியவர்களுக்கு, அடுத்து ஊழியர்கள், சபை, இப்போ கிடையா உலகத்தில் மற்ற எல்லா காரியங்களும். ஸோ இந்த 6 வாரமும் நம்ம டோட்டலாக எல்லாவற்றையுமே கவர் பண்ண தேவன் கிருபை செய்திருக்கிறார். எல்லா விஷயத்தையும் 100% தேவனோட நாமத்திலே நம்ம ஆசீர்வதிக்க கிருபை செய்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்களை எங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுத்தீரே. அறிவுபூர்வமாக ஞானமாக ஜெபிக்கும்படியான இருதயத்தை கொடுத்தீரே, வெளிப்பாடை கொடுத்தீரே. நன்றி அப்பா. ஒரு ஷாமனந்த லோபரந்தலி இதராமனந்த ரோபரியா சந்தரந்தலாந்தரந்தராம். எங்கள் ஜெபத்திற்கான பிரயாசத்திற்கான பலனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனியும் பயங்கரமாக பார்க்க போகிறோம்.
இந்த 1ஆம் தேதியிலே, இந்த ஏப்ரல் மாதத்திலே இது வெற்றிகரமாக முடிக்க வைத்து விட்டீர். உமக்கு நன்றி தகப்பனே. இதோ சீக்கிரமாய் உம்முடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட போகிறோம். நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆர்வமாய் இன்னும் அதிகமாய் எங்கள் இயேசு மரித்து உயிர்த்து விட்டாருங்கிற சந்தோஷத்தோடு ஊரெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லட்டும், உலகமெல்லாம் பறைசாட்டட்டும். இவரெல்லாமல் யாராலும் ரட்சிக்க முடியாது, விடுதலை தர முடியாது என்பதை ஒவ்வொருவரும் சுவிசேஷமாக சொல்லட்டும். அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யட்டும். அவர்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தோல்விகளும் மரணத்துக்கு காரியங்களும் மாற போறதற்காக நன்றி. ஜெய கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயத்தை எடுக்கட்டும். இந்த ஜெபத்திலே தொடர்ந்து 6 வாரமாக கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நேரடியாகவும் கூகுள் மீட் வழியாகவும் ஆன்லைன் யூடியூப் வழியாகவும் எத்தனையோ பேர் கலந்து கொண்டாங்க தகப்பனே. எல்லாருடைய பிரயாசத்திற்கான பலனை நீர் தருகிறீர். நன்றி. இதில் குறிப்பாக ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் எடுத்து ஜபித்தவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ரத்தி நீதோ லோமனந்த லாந்தரந்தனி ஷமனஹந்தலா. குறிப்பாக 6 வாரமும் நான் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எடுத்து ஜபிச்சுங்கிறவங்களை இன்னும் அதிகமாக அனைவரே அவங்களை பிளஸ் பண்றேன். அவங்களுடைய இருதயத்தில் ஒன்று நல்ல வாஞ்சியை கொடுத்திருக்கிறீரேன். நன்றி தகப்பனே. தொடர்ந்து வரப்போற நாட்கள் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களை மறவாதே. ஆமென். எதிராய் செயல்படுவோ நம் பக்கம் வருவார்கள். நம் இரட்சகர் நமக்குள்ளே, இதை உலகம் அறியும். எதிராய் செயல்படுவோர் நம் பக்கம் வருவார்கள். என் இரட்சகர் நமக்குள்ளே, இதை உலகம் அறியும். ஜெயம் எடுப்போம் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்போம் இயேசு நாமத்தில். தோல்வி நமக்கில்லையே, நாம் தோற்று போவதில்லையே. தோல்வி நமக்கில்லையே, நாம் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. சொல்லுங்க. ஜெபத்திற்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு. நம் ஜெபத்திற்கு பதிலுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் அனைவரோடும் கூட இன்றைக்கும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.